சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்குறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு. மேலும் இந்த படம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் என சொல்லப்படுது. ஆனாலும் இன்னொரு தரப்பு இந்த படம் தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனாலும் இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷன் பண்ணலை. பொறுத்திருந்து பார்ப்போம். அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அடுத்த படம் ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. பொங்கலுக்கு தான் இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணியிருந்தாங்க. இப்போ நமக்கு கிடைச்சிருக்க லேட்டஸ்ட் தகவல் என்னன்னா, ஜெயிலர் 2 முடிச்ச கையோட ராஜமௌலி படத்தில் நம்ம ரஜினி நடிக்க போகிறதா ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திரைத்துறையில் அடியெடுத்து வச்சு 50 வருஷம் இந்த ஆண்டோட ஆகப்போகுது. இதனால் இதற்கான ஃபங்க்ஷனை பிரம்மாண்டமாக கொண்டாட போகிறாங்க. இந்த ஃபங்க்ஷன் மேடையில் சூப்பர் ஸ்டார் அடுத்து யார் யார் கூடலாம் நடிக்க போகிறாரு, எந்தெந்த மாதிரிலாம் பயணம் பண்ண போகிறாருன்றதை அவரே வெளிப்படையாக சொல்ல போகிறாரு. அந்த விழாவில் இதுவரைக்கும் சூப்பர் ஸ்டார் கடந்து வந்த பாதையும் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு சினிமாவில் சாதிச்சார்ன்றதையும் சொல்ல போகிறாரு. மேலும் அவர் அடுத்ததாக எந்தெந்த இயக்குநர்களோட இணைந்து பணியாற்ற போகிற விஷயத்தையும் சொல்ல போகிறாரு. நிச்சயமாக அதில் ராஜமௌலி இருக்க போகிறாரு. அந்த ராஜமௌலியோட படம் கிட்டத்தட்ட 175வது படமாக இருக்கும் எனவும் சொல்லப்படுது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட மாரி செல்வராஜ் இணைவாருன்னு சொல்லிட்டு அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாரி செல்வராஜோட நான் இணைய போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு. இதனால் மணிரத்னம் மற்றும் வெற்றிமாறன் இவங்களோட கூட்டணியில் இணைஞ்சு அடுத்த படம் இருக்கும் என சொல்லப்படுது. அதை தொடர்ந்து தான் நம்ம ராஜமௌலியோட கூட்டணி வைக்க போகிறாரு. ராஜமௌலியோட படம் கண்டிப்பாக பிரம்மாண்டமாக இருக்கும். இதற்காக பார்த்தீங்கன்னா அதிக கால்ஷீட்டை நம்ம ரஜினி ஒதுக்க வேண்டியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டாரோட வயசின் காரணமாக இதில் ஏஐ டெக்னாலஜியை அதிகம் பயன்படுத்த போகிறாராம் நம்ம ராஜமௌலி. நிச்சயமாக பிரம்மாண்டமான படமாக இருக்கும். ஆனால் இனி சங்கரோட இயக்கத்தில் ரஜினி நடிக்க மாட்டார் என்று சொல்லப்படுது. பிரம்மாண்ட இயக்குனர் என்று பெயரெடுத்த சங்கர் இப்போ அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. சுத்தமாக அவரோட படங்கள் எடுபடலை, அவுட்டேட்டடாக இருக்குது. இதனால் வேல்பாரி எடுக்க போகிறேன் அப்படின்னு சங்கர் சொல்லியிருந்தாலும் அந்த படத்துக்கான மூமெண்ட் பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லாமல் இருக்குது. நம்ம ரஜினி வச்சு தான் எடுக்க போகிறேன், லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் தான் இதை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ண போகிறாங்கன்னு அவர் நினச்சிருந்தார். ஆனால் லைக்காவே ஒதுங்கிட்டாங்க. இதனால் ரஜினி கால்ஷீட் கொடுப்பாரான்றது சந்தேகம்தான். அதனால் இப்போ ராஜமௌலி பக்கம் திரும்ப போகிறாரு நம்ம ரஜினி. பல வருஷமாக ராஜமௌலி சொல்லியிருக்காரு, ரஜினியோட சான்ஸ் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக அந்த படம் வேறு மாதிரி இருக்கும், அதை எடுக்கும்போது நீங்கள் பார்ப்பீங்க என சொல்லியிருந்தார். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அந்த மேஜிக் நடக்கவே இல்லை. கண்டிப்பாக ரஜினி ராஜமௌலியோடு சேர்ந்து ஒரு படம் பண்ணணும்ப்பா, சூப்பராக இருக்கும்பா என ரசிகர்களும் வேண்டுகோள் எடுத்துகிட்டு தான் வராங்க. இது ரஜினியோட காதுக்கு விழுந்திருக்கு. கண்டிப்பாக ரஜினி அடுத்து ராஜமௌலியை சூஸ் பண்ண போகிறாரு. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் ரஜினியும் ராஜமௌலியும் இணைந்து படம் பண்ணால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.